ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரீன்ஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னோட சின்ன கிச்சனோட டீப் கிளீனிங் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், நமக்கு போர் அடிக்காது. நம்ம கிச்சனை வந்து நீட்டாக இருக்கும்போது என்னடா இது திருப்பியும் பாத்திரம் தேய்க்கிறது கழுவுறது இதையும் காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற வேலை தான், ஆனால் நமக்கு திருப்பி திருப்பி அதையே செய்யும்போது போர் அடிக்கும், சோம்பேறியாக இருக்கும். கடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ரொம்ப சோம்பேறியாக இருக்கும்போது ஒரு டீயை குடித்தா நமக்கு பிரிஸ்க் ஆகும்ல, அது மாதிரி இது மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தோணும், ஆஹா இவங்கெல்லாம் செய்கிறாங்களே நம்மளுக்கு செஞ்சால் என்ன அப்படின்னு. நம்ம சிங்கு பாத்திரம் நிறைஞ்சு கிடக்குது, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா தேய்ச்சிடலாமே அப்படின்னு தோணும். சரி யாருக்காவது யூஸ் ஆகட்டுமேன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் பண்ணுற வேலை தான், எல்லா வீட்லேயும் செய்கிற வேலை தான். பெருக்கிறது, கூட்டுறது, துவைக்கிறது, மடித்து வைக்கிறது, இதே தான் திருப்பி திருப்பி நம்ம செஞ்சிட்ருப்போம். இருந்தாலும் நம்ம வந்து வீடை வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற வந்து நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இந்த மாதிரி தான் காலையில் செஞ்சுருவேன். டீப் க்ளீனிங் செய்யணும்னு நினச்சிட்டேன்னா இந்த நாளே நினச்சிருவேன், நாளைக்கு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நாளே மைண்ட் செட் பண்ணிவிட்டு காலையிலேயே வந்து நான் டிஃபனு லஞ்சு இது எல்லாமே முடிச்சிருவேன். முடித்து லஞ்சு எல்லாமே செஞ்சு அந்த கிச்சன் மேடையை வந்து காலி பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த க்ளீனிங் வேலையில் இறங்குவேன். அங்கே வேலை முடியும் போது சிங்கு வந்து ஃபுல்லாயிரும். சிங்கு ஃபுல்லானோடனே அதெல்லாமே தேய்ச்சி கழுவி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சிங்கில் வந்து திருப்பி பாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது பாட்டிலு இதெல்லாம் காலி ஆகும்ல, இப்போ அதெல்லாம் கழுவுனதுக்காக நான் முதல்ல இதெல்லாம் பாத்திரத்தை கழுவி வெயிலில் காய வச்சுட்டேன். அப்புறம் எப்போவுமே நான் வந்து க்ளீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லிக்விடை ரெடி பண்ணி வச்சுருவேன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேக்கிங் சோடா, வினிகர், அப்புறம் கொஞ்சம் விம் லிக்விட், இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீனிங் பண்ணதுக்கு. தொடச்சிடலாம். இதை ஊற்றி தொடச்சிட்டோன்னா எல்லா இடமே நீட்டாயிரும். இந்த லிக்விடு வந்து கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நான் வந்து மற்ற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணது எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணுவேன். இதில் வந்து நான் இப்போ இல்லை, அதனால் சரி இந்த 3 மட்டும் போதும் அப்படின்ட்டு இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு க்ளீனிங் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இது வந்து நம்ம வேலையை வந்து ஈஸியாக்கிடும். இந்த லிக்விட் வந்து நம்ம வந்து ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கிறது இல்லை, ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது நிறைய இருக்குது. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணணும். கிச்சனில் எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு, ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்க பெஞ்சில் வந்து எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இந்த பெஞ்சு போக நடக்கிற இடம் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த ஷீட்டை வந்து நான் டேபிள் கிளாத் தான் வாங்கி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே செவருனால சுண்ணாம்பு வந்துட்டு இருக்கும். இந்த ஷீட்டு வந்து கொஞ்சம் அழுக்காயிருச்சு, நான் 1 மந்த் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. ஆனால் 10 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருக்க அந்த லிக்விடை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா டக்குன்னு அது இந்த அழுக்கு எல்லாமே ஊறிட்டு ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டோன்னா நல்லா நீட் ஆயிரும். நான் இந்த ஷெல்ஃபை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட் ஆயிடுச்சுன்னு. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு வந்து வச்சோன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். அது காயறதுக்கு முன்னாடி காஞ்சிரும், ஆனால் பின்னாடி வந்து கொஞ்சம் டேபிள் கிளாத்தில் இருக்கும்ல லேசாக அந்த இது துணி மாதிரி, அது வந்து காயறதுக்கு டைம் ஆகும். இது வந்து மேல் மட்டும் நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னா நல்லா அழுக்கெல்லாம் போய் நீட் ஆயிரும். இது தொடச்சிட்டு அப்படியே நம்ம பொருள் எல்லாமே எடுத்து தொடச்சி அடுக்கி வச்சிடலாம். அந்த பொருள் எல்லாமே வைக்கிறதுக்கு டைம் நிறைய ஆச்சுன்னா நமக்கு வந்து இடம் எல்லா பொருளுமே அங்கங்கே பரப்பிட்டு இருந்தோன்னா நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே நடக்கிறதுக்கு கஷ்டம். அதனால் எடுத்த உடனே டக்குன்னு ஒவ்வொரு ஷெல்ஃபுமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த வேலையை. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஆகிட்டுன்னு.
கீழ் ஷெல்ஃபில் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு தண்ணி இந்த 3 தான் வச்சுருப்பேன். ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கீழே வச்சுருக்கேன். அடிக்கடி இது தான் எடுப்போம் நம்ம, அதனால் கீழே இதை வச்சுருக்கேன். அவ்வளோதான், என்னோடய ஷெல்ஃபு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சுன்னு சொன்ன மாதிரி நல்லா தொடச்சிட்டு உடனே அடுக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மேடை மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த பெஞ்சு மேலே வைக்கணும். அப்போ தான் மேடை எல்லாம் க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள் ஷெல்ஃப் எவ்வளோ நீட் ஆகிட்டுன்னு. இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ மேடையை க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம் தான் கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்குது. நம்ம வலையெல்லாம் அடிச்சுட்டு இது க்ளீன் பண்ணணும். இது வந்து சாதாரண டைல்ஸ் தான், SPF டைல்ஸ் எல்லாம் இல்லை. அதனால் இது மஞ்சத்தூளெல்லாம் பட்டுனா உடனே அதில் கரை பிடிச்சிரும். அடிக்கடி வந்து சமையல் முடித்த உடனே தொடச்சி விட்டுருவேன். இப்போ இந்த பாட்டில்ஸ்லாம் எதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும், எதெல்லாம் கழுவணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பார்த்து எடுத்து இங்கே இந்த பக்கம் வைக்கிறேன். வச்சுட்டு தான் நான் வந்து வலை அடிக்கணும்னு இருக்கேன். மேலே வந்து நிறைய வலை இருக்குது, ஓட்டில் வந்து நிறைய வலை இருக்கும். அதனால் அதெல்லாம் அடிச்சுட்டு அப்புறமா தான் இதெல்லாமே எடுத்து மாற்றி வைக்கணும். இந்த ஸ்டவ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த லிக்விடை ஊற்றி தான் தேய்ச்சி கழுவிட்டேன். அது வந்து டக்குன்னு க்ளீன் ஆயிரும். நம்ம வேலை வந்து ரொம்ப ஈஸி. எந்த பாலெல்லாம் கொட்டியிருந்தால் கூட இந்த லிக்விடை வச்சு துடைக்கும்போது டக்குன்னு க்ளீன் ஆயிரும். அந்த பர்னர் பக்கத்துலலாம் வந்து கருப்பாக இருக்கும், பாலெலாம் கொட்டிட்டோன்னா அதெல்லாம் இது ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா டக்குன்னு ஊறிடும். அவன் இந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா கதவு கிடையாது, ஓப்பனில் தான் இருந்தது. அதனால் பின்னாடி வந்து இந்த க்ரீன் கலர் நெட் அடித்து விட்டுருக்கேன். இதில் வலை மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்து அதை வந்து மேடை மேலே ஏறி நின்று துடைக்க முடியாது. அதனால் தொடப்பத்தெல்லாம் அடித்து விட்டுட்டேன். அந்த பக்கத்துலேருந்து துடைக்கலான்னா அங்கேயே வந்து ஏணி வச்சு தான் ஏறணும். அதனால் அது அங்கேயும் போய் க்ளீன் பண்ண முடியாது. தொடப்பத்தாலேயே அடித்து இந்த வலை எல்லாமே எடுத்துட்டு அப்புறமா அடுத்தது ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நீட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து பேப்பர்லாம் வந்து அழுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ அந்த பேப்பரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு அதை வந்து ஒட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து கம் இருக்கும், அதை நான் ஒட்டி விட்டுருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேறு ஷீட் எடுத்து அந்த ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இந்த ஷீட்டுக்கு எதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஸ்ப்ரேயெல்லாம் அடித்து தொடச்சிட்டோன்னா அதுங்க நீட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக விட்டுட்டேன் அந்த பேப்பரை எடுக்காமே, அதனால தான் அது ரொம்ப அழுக்காயிருச்சு. இது மேலே தான் எண்ணெய் கேன் வச்சுருப்பேன். எண்ணெய் கேன் வந்து ஒரு பாக்ஸில் நம்ம அந்த சாப்பாடெல்லாம் வாங்குவோம்ல, அந்த டிஸ்போசபிள் பாக்ஸ் அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். இருந்தாலுமே நம்ம எடுத்துகிட்டு திருப்பி வைக்கும்போது மேலேருந்து தூசியெல்லாம் விழுவல, அதனால அழுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ நீட்டாக ஒட்டி விட்டாச்சு. அவ்வளோதான், இங்கே இந்த வேலை முடிஞ்சது. அப்புறம் அந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாமே நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வெயிலில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ தூசி மண்ணெல்லாம் விழுந்திருக்குன்னு. இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம இந்த லிக்விடை வச்சு தேய்ச்சி கழுவிட வேண்டியது தான். நான் இங்கே இந்த டைல்ஸ் எல்லாமே தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். ஏன்னா தண்ணி வந்து கீழே வடிஞ்சிரும். இந்த பக்கம் தான் தண்ணி வந்து ஃபுல்லாக கீழே வெளியே போயிடும். அதனால் கழுவி விட்டுருவேன். துணி வச்சு துடைக்கணும் இல்லை, நம்ம ஈர துணி வச்சு தண்ணி வச்சு துடைச்சாலுமே எறும்பு வரும். இந்த லைனாக எறும்பு வரும், இந்த ஓரமாகவே எறும்பு நிறைய வரும். அதனால் நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அது வடித்து விட்டுருவேன். தண்ணியை வடித்து விட்டுட்டேன்னா அது காஞ்சிடும் நல்லா. இதுக்காக தான் காலையில் வேலை செய்கிறது. காலையில் வேலை செஞ்சோன்னா நமக்கு வெயில் இருக்கும், அந்த நேரம் வந்து நல்லா காய வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த லிக்விட் அதை தான் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். நல்லா நீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் இந்த பக்கம் சிங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து வெயிட்னால முன்னாடி வந்துகிட்டே இருந்தது. அதையும் கழட்டி எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வலையடிச்சு அந்த பக்கம் இந்த பக்கமாக வலையடிச்சு நீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த ஷெல்ஃபை வந்து ஒரு கம்பி வச்சு மேலே ஏறி கட்டி வச்சாச்சு, பட்டியலோடு சேர்த்து.
எல்லாம் கட்டி அதையும் நீட்டாக்கி வச்சுட்டேன். ஏன்னா இதிலெல்லாம் வந்து பெருசாக அழுக்கெல்லாம் இல்லை. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான் எடுத்து எடுத்து வைக்கிறதுனால அதிலெல்லாம் பெருசாக அழுக்கு இல்லை. அப்புறம் உப்பு புளி ஜாடி எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சுட்டேன். நம்ம உப்பு புளி ஜாடி எல்லாமே வந்து இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா அதில் வந்து இந்த தண்ணி தன்மை வந்து வராது. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இதில் இருந்த உப்பு எல்லாமே இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு நான் இது கழுவ எடுத்துட்டேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து பாத்திரமும் நல்ல நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். எல்லா பாத்திரமும் கழுவிட்டு அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே நல்லா நீட்டாக கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா சிங்கையுமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். ஏன்னா கடைசி பாத்திரம் அதுதான், சிங்கும் அந்த டப்பும் தான் கடைசி பாத்திரம். அதையும் தேய்ச்சி கழுவி இருந்தோன்னா பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு. டப்பு வந்து நான் இங்கே வந்து தண்ணி பிடிச்சி வச்சு தான் கழுவுறது. அதனால் இந்த டப்பில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். டெய்லி கழுவுறது தான், இருந்தாலுமே இந்த ஆற்று தண்ணி வந்து கொஞ்சம் மகிழியோடு வரும். அது மழை டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம தேய்ச்சி கழுவும் போது பாருங்கள், அதில் இந்த எண்ணெய் பீஸுக்கு இது தண்ணியில் ஒரு வலுவழுப்பு இருக்கும்ல, அது வந்து கருப்பாக வரும் இந்த மண். அதையும் தேய்ச்சி கழுவியாச்சு. நல்லா கழுவி காய வச்சிட்டோன்னா அந்த இதில் முடிஞ்சுது. இப்படி சின்னதாக நம்ம டெய்லி செய்கிற வேலை தான். ஒரே நாள் ஒரே டைம் செய்யும்போது அது வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியும். எல்லாமே காஞ்சிட்டு இனி எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சிட வேண்டியது தான். இது முடிஞ்சதுக்கப்புறமா கீழே ஃப்ளோரையுமே நல்லா கழுவி விட்டுட்டேன். இந்த சிமெண்ட் தரை தான், சிமெண்ட் தரை என்னால் தண்ணி ஊற்றி அப்படி கழுவிட வேண்டியது தான். இது இங்கே வந்து தொடச்சானா நம்ம இந்த மாப்போட லைன்ஸ் அப்படியே கிடக்கும். ஏன்னா பக்கத்துலேயே தோட்டம் இருக்கிறனால மண் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், நிறைய வரும். அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா தொடப்பத்தால் தள்ளி விட்டுட்டோன்னா ஈஸியாக தண்ணியும் போயிடும், நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸி. டக்குன்னு கழுவிடலாம். இந்த கிச்சனை கழுவுறத பார்த்தா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நல்லா நீட்டாக கழுவி விட்டுடலாம். இந்த பக்கம் கழுவிட்டோன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஓப்பன் ஏரியாவுக்கு தண்ணி வடிச்சிரும், டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. நான் எல்லோரையும் வெளியே போக சொல்லிவிட்டு, எனக்கு கொஞ்சம் நேரம் மிதிக்காமல் இருந்தால் தான் கால் அடையாளம் எல்லாம் இருக்கும். இப்போ ஷெல்ஃப் எல்லாமே நல்லா நீட்டாகிடுச்சு. எல்லாமே நல்லா நீட்டாக இது பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. நல்லா நீட்டாக்கிட்டோம் உங்கள் கிச்சனை அப்படின்னு. காஞ்ச பாத்திரத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு சிங்கு நல்லா நீட்டாகிடுச்சு. பாத்திரம் எல்லாமே நல்லா கழுவி தொடச்சி அடுக்கி வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குது. இது நல்ல வெயில், அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது. லைட் அணைச்சோடனே தெரியுது. இப்போ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் எடுத்து மாற்றாமல் இருந்தேன். அதை எல்லாமே எடுத்து கழுவி வச்சுட்டு பாருங்கள், இது எல்லாமே நீட்டாக்கிட்டேன். எல்லா பாட்டிலுமே எப்படி நான் முதல்ல வச்சுருந்தானோ அதே மாதிரி திருப்பி அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா திங்ஸை மாற்றினோன்னா வீட்டில் ஹஸ்பண்டுக்கெல்லாம் தெரியாது, எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாம் இது வந்து வலது கை பக்கமாக நல்ல வசதியாக இருக்குது திங்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு. அதனால் எல்லாமே அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். இந்த பூரி சுட்ட எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த எண்ணெயை வந்து நான் இனி தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதையுமே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு புளி ஜாடி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிடலான்னு. இது வந்து நான் சொன்ன மாதிரி மந்த்லி ஒன்ஸு வாங்கிடுவேன். இங்கே தமிழ் 1ஆம் தேதி எல்லாமே உப்பு வாங்கிடுவேன். உப்பு வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுருவேன். அதை எடுத்து தட்டி வச்சாச்சு. மிச்சத்தை ஒரு பாட்டில் டப்பாவில் போட்டு வச்சுருவேன். தூளுப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எதுக்கும் இருக்கட்டும்னு அதுவும் எப்போவுமே இருக்கும் வீட்டில். அதையும் கொட்டி வச்சாச்சு. இதில் இருந்த பழைய உப்பை வந்து நான் இன்னொரு பாட்டிலில் கொட்டி வச்சுருவேன். ஏன்னா பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும், இதை வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பழசு இதையும் சேர்த்தோன்னா நமக்கு அதில் தண்ணி வர மாதிரி தோணும், ஃபீல் ஆகும். அதனால எதுக்கு வேணாம் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுருவேன். இது வந்து பெருஞ்சீரகம் மட்டும்தான் இந்த இதில் இருக்கிற திங்ஸ்லேயே அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தால், அதனால் அதையும் கழுவி காய வச்சுட்டேன்.
இது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. நான் இது காலியான உடனே மேலே இருக்க பாட்டில்ஸ்லேருந்து எடுத்து இதையும் ஃபில் பண்ணி வச்சுருவேன். இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் தாளிக்கிறதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஷெல்ஃபுக்கு கீழே தான் இருக்குது, சின்னதாக அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த உப்பையும் கொட்டி வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனிங் முடிஞ்சுது. நீட்டாக கிச்சனை வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இனி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் ஃபர்தர் வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும், ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.